வணக்கம் நண்பர்களே. விமல் நடிப்பில் வெளிவந்துள்ள வடம் ஃபிலிம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சிவகங்கை மாவட்ட பின்னணியில் தான் இந்த படம் நடந்திருக்குங்க. ஒரு மஞ்சு விரட்டு விளையாட்டை மையமாக வச்சு தான் இந்த படம் நம்ம ஆல்ரெடி போஸ்டர்லேயே பார்த்துருப்போம். ஸோ மஞ்சு விரட்டை விளையாட்டை வச்சு இந்த படம் உருவாகி இருக்குங்க. என்னென்னா விமல் ஒரு காளையை வளர்க்குறாப்படி, அந்த காளையை அவருடைய தம்பி போல் பார்த்துக்கிறாப்படி. அந்த காளை யாருக்கிட்ட இருந்து இவருக்கு வந்துச்சு, திரும்பி அந்த காளையை வந்தவங்களே வாங்கிக்கணும்னு நினைக்கிறது, இதை தான் மையமாக வச்சு படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விமல் தன்னுடைய இயல்பான நடிப்பை நல்லாவே கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்து இளைஞனுங்கிற கதாபாத்திரம் அவருக்கு சூட்டபுளாக ஆகியிருக்கு. வில்லன் நட்டியை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. அவருடைய உடல் மொழியும் கண்ணும் அந்த திமிரான பேச்சு இதெல்லாமே அவருக்கு வில்லனுக்கான அந்த தனம் நல்லாவே சூட்டபுளாக இருக்குது. ஒளிப்பதிவு சூப்பர். ஏன்னா அந்த மஞ்சு விரட்டு காட்சி ப்ளஸ் அந்த கிராமத்தினுடைய அழகாக காமிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு நல்லாவே இருந்துச்சு. சில காட்சிகளை அடுத்து என்ன இருக்கும் இந்த படத்தில், இந்த கேரக்டர் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யூகிக்கக்கூடிய அளவுக்காக தான் இருக்குது. சில விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாகவும் கொஞ்சம் மிரட்டலாகவும் இருக்குது. இதே மாதிரி ஏற்கனவே நம்ம நிறைய படங்களில் பார்த்த மாதிரி தான் பழிவாங்கும் விஷயம், ஈகோ, அந்த மோதல் இதெல்லாமே தான் இந்த படத்தினுடைய சுற்றி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இசையை பொறுத்தவரையிலும் இமான் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல ஏதோ நம்ம ஏற்கனவே கேட்ட மியூசிக் மாதிரி ஒரு ஃபீலிங் ஆணுச்சு எனக்கு. அது என்னன்னு தெரியல. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவும் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகே. சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி ஒரு ஃபீல். மொத்தத்தில் இது கிராமத்து மண் வாசனை காமிச்சிருக்கு. ஆக்ஷனை கொஞ்சம் காமிச்சிருக்கு. மஞ்சு விரட்டை பொறுத்தவரையிலும் ஒரு சில படத்தில் சரியாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா இந்த படத்தில் அந்தளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்குது. படம் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. நன்றி.